நேர்களே, மழை தொடர்ந்து நமக்கு போக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது. வங்கக்கடலில் நிலவிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் சின்னமாக நேற்று மாலையே வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்னுமே அது நடக்காமல் இருக்கிறது. இன்று காலைக்குள்ளவே அந்த வலுவாறு பெற்று புயல் சின்னமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இது தாமதமாவதற்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழாமல் இல்லை. இந்த நிலையில் தற்பொழுது இது புயலாக மாறி அது கரையை கடக்கக்கூடிய பகுதி குறித்தான ஒரு கணிப்பை ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்தாங்க. முதல்ல அந்த கணிப்பு என்னன்னு பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு தற்போதைய நிலவரம் என்ன, அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் நேற்று பார்த்தீங்களன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தது. நேற்று மாலை வேளையிலேயே புயல் சின்னமாக மாறி இருக்க வேண்டும். புயல் சின்னமாக மாறி இருந்தால் அதனுடைய பெயர் ஃபெங்கல் என்று மாறியிருக்கும். இப்போ நம்ம எப்படி அதை கூப்பிடுவோம்? ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கக்கூடிய இதனுடைய பெயர் இன்வெஸ்ட் 99B. இதுதான் தற்போது இதற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அடையாளம். இந்த 99B புயல் சின்னமாக மாறும்போது அதுக்கு ஃபெங்கல் என்ற ஒரு பெயர் வரும். இப்போ இங்க வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ட்ராஜெக்டரியை பாருங்க. இங்க கீழே இந்த திரிகோணமலை இருக்கு இல்லையா, இலங்கை திரிகோணமலைக்கு கிழக்கு பகுதியில் வடகிழக்கு பகுதியில் இருந்த நிலை கொண்டிருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழகத்தின் பாண்டிச்சேரியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் கரையை கடக்கும் வரும் 30ஆம் தேதி என்ற ஒரு தகவல் தான் வெளியிட்டிருந்தது வானிலை ஆய்வு மையம். பாண்டிச்சேரி கடந்து திருவண்ணாமலை வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருக்கும். அதனைத் தொடர்ந்து வட மாவட்டங்கள் அப்படியே கர்நாடக பகுதிகள் வழியாக அரபிக்கடலில் சென்று சேரும் என்று சொல்லியிருந்தார்கள். இது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்த தகவல் நேற்று. இப்போ நிலவரம் எப்படி மாறி இருக்கிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் பாருங்க, இதனுடைய மூமெண்ட் எப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு கடந்த 24 மணி நேரத்தில் திரிகோணமலைக்கு கிழக்கு பகுதியில் இருந்தது. தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகருது. அதன் பிறகு வட திசையில் நகருது. மறுபடியும் மீண்டும் இந்த பக்கம் கிழக்கு திசையில் நகர்ந்து தற்பொழுது மீண்டும் வட திசையில் நகர்ந்திருக்கிறது. ஸோ இந்த மூமெண்ட் இந்த 24 மணி நேரத்தில் எப்படி ஒரு ஜிக்ஸாக் மூமெண்ட்டாக போயிட்டு இருக்குன்னு பாருங்க. ஒரு கன்சிஸ்டண்டாக நகர்ந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. 27ஆம் தேதி இது எந்த வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது இந்த 99B அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 30 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு 30 கிலோமீட்டர் நகர்ந்து கொண்டிருந்தது. இப்போ நேற்று இரவு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் படி இது எந்த வேகத்தில் இது நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3 கிலோமீட்டர் பெர் ஹவர், மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற தகவல் தான் நேற்று இரவுடைய நிலவரமாக இருக்கிறது. இது இப்படியே நகரும் பட்சத்தில் பாருங்க, இங்கிருந்து நம்மளுடைய கடற்கரை பகுதியும் சரி, இலங்கை கடற்கரை பகுதியும் சரி, கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். இப்படி தள்ளி இருக்கிறதுனால என்ன ஆயிருக்கு, இதனுடைய இம்பாக்டை நாம இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால தான் நேற்று மழை பெய்யும் என்று நம்பி லீவெல்லாம் விட்டு இருந்தாங்க. ஆனால் மழை பொழிவு நம்மளை ஏமாத்திடுச்சு. தொடர்ந்து டெல்டா பகுதியின் சில பகுதிகளிலுமே சரி, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி ஒட்டியிருக்கக்கூடிய சில பகுதிகளில் மட்டுமே கூட மழை, சிறிய அளவிலான மழை இருந்தது. கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. ஆனால் நாம் பெரிதும் எதிர்பார்த்த அளவில் மழை இல்லை என்பதே நிதர்சனம். அதற்கு காரணம் இந்த சிஸ்டம் கொஞ்சம் நகர்ந்து போயிருக்கிறது தான். இந்த சிஸ்டம் நகர்ந்ததால் மட்டும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்த நேரத்தில் சில பல காரணங்கள் சொன்னாங்க. அதாவது அரபிக்கடல் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய உயர் அழுத்தம், இந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க. அதே நேரத்தில் இது ஒரு புயல் சின்னமாக வலுவடைவதில் எதனால தாமதம் ஏற்படுகிறது, எதனால அந்த டிலே அப்படின்றதையும் நாம பார்க்க வேண்டியிருக்கிறது. சோ காற்றின் நிலவரம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்களன்னா எந்த அளவுக்கு தள்ளி இருக்குதுன்னு பாருங்க. காலை 7 மணி நிலவரத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இலங்கையை ஒட்டி நகர இது கடல் பரப்பிலேயே பயணித்துக் கொண்டிருந்த போது வலுப்பெற்று கொண்டிருந்தது. முதல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தது. அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. அது கடல்லே பயணிக்கும் போது புயல் சின்னமாக மாறி இருக்கும், விரைவிலேயே மாறி இருக்கும். ஆனால் இங்க இலங்கை நிலப்பரப்போடு அது தொடர்பு ஏற்பட்ட போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய வலு சற்று குறைந்திருக்கிறது. அது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தற்பொழுது இது பாத்தீங்கன்னா, இது கொடுக்கக்கூடிய மழையின் அளவு தற்போது குறைந்திருக்கிறது. அதையும் இந்த சிஸ்டமும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறதால கிடைச்சிட்டு இருந்த மழையிலையும் ஒரு லேக் வந்திருக்கு. ஸோ வரும் 29, 30 இந்த தேதிகளில் கூடுதல் கனமழை பெய்யும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அதுலேயும் தற்போது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பது சிஸ்டம் காட்டுகிறது. என்ன சொல்லுது சிஸ்டம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 28ஆம் தேதி காலை நிலவரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின்படி இங்கே டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஒரு 8 மாவட்டங்கள், அதுக்கப்புறம் தெற்கு கடலோர மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களில் மட்டும்
மழைக்கு, மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போக போக நமக்கு மழையின் தீவிரம் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டால் ஏமாற்றமே மிஞ்சுகிறது. இப்போ பார்த்தோம்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது இங்கே 28, 29 இந்த தேதிகளில் வந்து இந்த பகுதிகள் மொத்தமே ஒரு கனமழைக்கான வாய்ப்பு இருந்தது, அதிகனமழைக்கான வாய்ப்பை கூட இருந்ததை பார்த்தோம். ஆனால் இப்போ கொஞ்சம் சிஸ்டம் தள்ளி நகர்ந்திருக்கிறது அப்படின்ற ஒரு சூழலில், கொஞ்சம் வலு குறைந்திருக்கிறது அப்படின்ற ஒரு சூழலில் மழை பொழிவை இங்கே நம்மளால் பெரிய அளவில் பார்க்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் இது புயல் சின்னமாக வலு பெறும், கண்டிப்பாக வலு பெறும் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் வலு பெற்று அது நகரும் பட்சத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால அதோட இம்பாக்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க போகிறது. அப்படியே கொஞ்சம் நகர்ந்து எங்கே கரையை கடக்கும்னு சொல்லியிருந்தாங்க, நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே குறிப்பிட்டு சொல்லணும்னா புதுச்சேரி ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி தொட்டு திருவண்ணாமலை கடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நிலைமை மாறக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சிஸ்டம் மெதுவாக புயல் சின்னமாக தீவிரம் அடைஞ்சு கரையை நெருங்க 29ஆம் தேதி நாளை மறுநாளும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மழையை விட குறைவு, நல்ல மழை பொழிவு தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம அதிகனமழை எதிர்பார்த்தோம், அந்த அதிகனமழை இல்லாமல் அதை விட சற்று குறைவான ஒரு மழை பொழிவுக்கு தான் வாய்ப்பு இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் டெல்டா பகுதியில் மீண்டும் மழை தீவிரமாவதற்கான ஒரு சூழலும் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய ஏமாற்றம் மிஞ்சுவதை நம்மளால் தவிர்க்க முடியல. ஸோ வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 நாட்களிலும் இந்த நகர்வு எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கும்போது அந்த சுழற்சி இருக்கு இல்லையா, அது புயல் சின்னமாக தீவிரமடையும் போது அந்த கண் பகுதி நமக்கு தெளிவாக இருக்கும். அது மறுபடியும் வீக் ஆகி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆகும்போது அது கொஞ்சம் ஃபிசில் ஆகுது. அப்படி ஃபிசில் ஆகும்போது என்ன ஆகுது, அதனுடைய கண் பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதனுடைய ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்கிறதையும் நம்மளால் திரையில் பார்க்க முடிகிறது. ஸோ எங்கே கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது புதுச்சேரிக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையே இந்த பகுதியில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது நேற்று கணிக்கப்பட்டிருந்தது என்ன, இந்த வழியாக வந்து சென்னை வழியாக போகுன்னு முதல்ல கணிச்சாங்க, அதுக்கப்புறம் புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் போகும்னு சொன்னாங்க. இப்போ பார்க்கும்போது சிஸ்டம் வந்து புதுச்சேரிக்கு கீழே, புதுச்சேரிக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையே கரையை கடக்கத்தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஸோ இது எந்த பகுதியில் இது கடந்தாலுமே இந்த கடலோர மாவட்டங்களுக்கு மழை நிச்சயம். அந்த மழையோட இன்டென்சிட்டி எப்படி இருக்க போகிறது அப்படின்றது தான் எங்கள் கேள்வியே. குறிப்பாக சென்னை மாகாணம் பார்த்தீங்கன்னா போன மாதமும் இதே மாதிரி தான் நமக்கு வந்து மழை கிடைக்காம போச்சு. இந்த மாதம் இந்த சிஸ்டத்தினால நமக்கு ஒரு கூடுதல் மழை கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் சற்று குறைவான அளவிலே மழை இருக்கும். ஆனால் பரவலான ஒரு மழை இருக்கிறது, நல்ல மழை பொழிவு இருக்கிறது. ஆனால் எதிர்பார்த்த அந்த அதிகான மழை இல்லை என்பதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. இது சனிக்கிழமை கரையை கடக்கிற வரைக்குமே பாருங்க, வடகடலோர மாவட்டங்கள் தாண்டி உள் மாவட்டங்கள் வரைக்குமே மழை தீவிரமாவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இது வந்து ரெயின் பேண்டா எந்த அளவுக்கு மாறும், எந்த அளவுக்கு மழை பொழிவை கொடுக்கும் என்ற ஒரு கேள்வியும் நம்ம முன் எழுகிறது. ஸோ 29ஆம் தேதி கனமழை என்ற அளவில் இருப்பது, 30ஆம் தேதி பார்த்தோம்னா புதுச்சேரியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியில் கரையை கடந்து உள் மாவட்டங்களில் அதிக கனமழையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுடைய உள்பகுதிகள், அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள், அதை தொடர்ந்து அப்படியே சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரின்னு அதனுடைய இம்பாக்ட் காட்டி இந்த பக்கம் கர்நாடக மாநில பகுதிகளில், அதே அளவில் இங்கே கொங்கு மண்டலத்தின் சில பகுதிகளிலுமே கூட மழை பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைய நிலவரம் தான். தொடர்ந்து எந்த அளவுக்கு மாறிக்கிட்டே இருக்குன்னு பாருங்க அந்த நிலவரம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எந்த இடத்துல கரையை கடக்கிறது அப்படின்றதுல ஒரு சர்டைனான ஒரு பதிலே இல்லாமல் இருந்தது. ஆந்திரா பக்கம் காட்டுச்சு, அதுக்கப்புறம் வந்து சென்னையை ஒட்டி காட்டுச்சு, அதன் பிறகு டெல்டா பகுதியில் கரையை கடக்கும்னு காட்டுச்சு, மறுபடியும் சென்னை பக்கம் போச்சு, இப்போ மீண்டும் புதுச்சேரிக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையே கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மூமெண்ட் இப்படியே வந்து தொடர்ந்து ஜிக்ஸாகா போயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இது மயிலாடுதுறையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் கரையை கடக்கவும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ அடுத்த 2 நாட்களில் நமக்கு இதை பற்றின ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும். ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் எந்த அளவுக்கு இயற்கை நமக்கு வந்து ஒரு கண்கட்டி விதையை காட்டிட்டு இருக்கு நம்மளால பார்க்க முடிகிறது. நேற்று மாலை 5:30 மணி அளவில் இது புயல் சின்னமாக வலுப்பெறும் என்று நம்பியிருந்த நிலையில் இன்று காலை 5:30 மணியிலிருந்து 8:30 மணிக்குள்ளார தற்பொழுது புயல் சின்னமாக மாற வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் தாமதமாகுமோ என்ற ஒரு அச்சமும் இங்கு எழாமல் இல்லை. அப்படி தாமதமாகும் பட்சத்தில் மழையின் தீவிரம் எப்படி இருக்க போகிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஸோ தொடர்ந்து இது இந்த கடல் பகுதியிலே இது பயணிக்கும் பட்சத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை இருக்கும். அது கரையை கடக்க நெருங்க இந்த சிஸ்டம் வீக் ஆகுது. வீக் ஆன பிறகும் உள்பகுதிகளில் நகரும் போதுதான்
கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரிக்கும் டெல்டாவுக்கும் இடைப்பட்ட மாவட்டங்களில் தான் அந்த ஒரு அதிகனமழைக்கான வாய்ப்பு இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. சென்னைக்கு இருந்த அந்த அதிகனமழை அலர்ட் விலகிடுச்சோ அப்படின்றது தான் தற்பொழுது நமக்கு சிஸ்டம் உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஸோ இன்றைய நிலவரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்னையை பொறுத்த வரைக்கும் மழை பெரிய அளவில் நம்மளால எதிர்பார்க்க முடியாது அப்படின்றது தான் இருக்கு. பிற மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள், அப்படியே டெல்டா மாவட்டங்கள், தென்கடலோர மாவட்டங்கள், கீழே புதுக்கோட்டை, ராமநாதபுரம் வரைக்குமே கூட மிதமான அளவில் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி இன்னைக்கு கொஞ்சம் ட்ரை டேவாக தான் இருக்க போது. நாளை எந்த அளவுக்கு மழை தீவிரமாக இருக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.